Thank you. காவலன் வந்து ஒரு 5 கோல்டன் பாயிண்ட்ஸு அதை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்தந்த பாயிண்ட்டுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து சட்டம் மற்றும் ஒழுங்கு. பள்ளி குழந்தைகளும் மாணவர்களும் இப்போ வந்து எல்லாம் பொது இடங்களில் சண்டை, அதாவது சட்டத்தை தானே கையில் எடுத்துக்கிறாங்க. அதை அறவே தடுக்கணும். அதுதான் இப்போ வந்து காவல்துறை வந்து முன்னிறுத்தி நடத்திக்கிட்டு வரோம். அது சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் பள்ளி மாணவர்களும் குழந்தைங்க அவங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பர் 100 அதுக்கு வந்து கால் பண்ணி எதுவும் சொல்லலாம். அப்புறம் போதை ஒழிப்பு, அது சம்மந்தமான எந்த ஒரு எதுவும் உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்து எதுவும் போதைப் பொருள் எதுவும் விற்பனை ஏற்பட்டாலோ இல்லை உங்கள் ஸ்கூலில் யாராச்சும் போதைப் பொருள் யூஸ் பண்ணாலோ அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். அதுக்கும் டோல் ஃப்ரீ 1098 டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. மற்றும் சைபர் கிரைம் சம்மந்தமாக 1930 மற்றும் ஒரு வெப்சைட் இருக்குது www.cybercrime.gov.in. இந்த வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றும் சாலை பாதுகாப்பு அது சம்மந்தமாகவும் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த 5 கோல்டன் பாயிண்ட்ஸ் வந்து பள்ளி மாணவர்கள் அனைவரும் தெரிஞ்சிருக்கணும். அந்த திட்டத்தை வந்து இப்போ கொண்டு வந்திருக்கோம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்லையும் எல்லாரும் அந்த நோட்டீஸ் போர்டில் இந்த திட்டத்தை பற்றி பள்ளி மாணவர்களுக்கு டெய்லி தெரிவிச்சிருக்கணும். நன்றி, வணக்கம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? அங்க இந்த ஆடிட்டோரியம் உள்ள ஸ்ரீ அன்னை கலையரங்கம் உள்ள உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுக்கு கேக்குதா? இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மறைக்குது. டீச்சர் மறைக்கிறாங்களாம் பசங்க சொல்றாங்க. டீச்சர் அந்த மேம் மறைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ எல்லார் வீட்லேயும் செல்ஃபோன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. சிலர் நீங்களே வச்சுருப்பீங்க, சில பேர் வீட்டில் பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க அண்ணன், அக்கா, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த செல்ஃபோன்ஸால் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது.
அதில் உள்ள தவறான விஷயங்கள், அது மூலிமா நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகள், கெட்ட விஷயங்களை பற்றி இப்போ ஒரு அக்கா அவங்களுக்கு சொல்லுவாங்க. வாங்கம்மா. ஓகே, கேட்குதா உங்களுக்கு? ஓகே, இவங்க வந்து சப் இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரி யூனிஃபார்ம்லாம் இருக்குது அவங்களுக்கு. இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதுக்காக வேண்டி அந்த மாதிரி உங்களை மாதிரி மேடம் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க பேர் செண்பக பிரியா. இவங்க சப் இன்ஸ்பெக்டர் தான். ஏன்னா இவங்களும் இப்போ எல்லாம் பண்ணீங்களே மார்ச் ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பயிற்சி எடுத்தவங்க, துப்பாக்கிலாம் கூட சுட்டா சுடுவாங்க. ஏன்னா எல்லா ப்ராக்டிஸ் முடித்தவங்க. பட் இவங்க வந்து சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணுறாங்க. சைபர் கிரைம்ஸில் தெரியுமில்லையா அவங்களுக்கு? தெரியுமா வாட் இஸ் சைபர் கிரைம்? ஸோ மேம் சொல்லுவாங்க. அது அக்கா இப்போ உங்களுக்கெல்லாம் சைபர் கிரைம்னா என்ன, அதனால் என்னென்ன கெடுதல்கள் நடக்குது நாட்டில், அதிலேருந்து முதல்ல உங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது, உங்களை சுற்றி உள்ள உங்கள் குடும்பத்தார் நண்பர்களை எப்படி காப்பாற்றுறது அப்படின்றத சுருக்கமாக சொல்லுவாங்க. எல்லாம் நீங்கள் எல்லாம் அறிவாளி பிள்ளைங்க, புரிஞ்சுப்பீங்க. சரியா? வாங்க எல்லாம் ஒரு கிளாப் பண்ணுங்க. மேடம் வெல்கம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம், அப்புறம் கோச்சுப்பாங்க. இந்த அக்காவும் கூட உங்கள் அக்கா, உங்களுக்கெல்லாம் அக்கா. இவங்க இந்த அக்காவும் சப் இன்ஸ்பெக்டர் தான். அவங்களும் ட்ரைனிங்லாம் முடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து இந்த சைபர் கிரைமில் ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் பேர் என்னம்மா? இவங்க பேர் சிவசங்கரி. ஓகே, இந்த 2 அக்காவுக்கும் பெரிய அக்கா அந்த அக்கா, இன்ஸ்பெக்டர் அக்கா வசந்தி அக்கா. சரியா? இவங்களுக்கெல்லாம் பெரிய அண்ணன் நான் தான். சரியா? ஓகே, இப்போது 2 பேரில் இவங்க முதல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுட்னா கேளுங்க. என்ன நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுட்டு இருப்பீங்க, அதை இவங்க சொல்லும்போது உங்களுக்கு வேறு மாதிரி அது அர்த்தம் பெறும். அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மார்ச் பாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பண்ணுற மாதிரியே ட்ரெயின்டாக பண்ணியிருந்தீங்க. வெரி நைஸ். அண்ட் அப்புறம் இந்த ஒலிம்பிக் அச்சீவர்ஸோட பேரில் கெஸ்ட்டு உங்கள் ஹவுஸ் நேம்ஸ் எல்லாம் இருந்தது. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். எஸ், நல்லா இருந்துச்சு. சரி, சைபர் கிரைம் பற்றி பேசுனாங்க. சைபர் கிரைம்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா? என்னது சைபர் கிரைம்னா? என்னது? இணையவழி குற்றம். இணையவழியில் எதை வச்சு நடக்கும்? உங்கள் எல்லார் வீட்லேயும் ஃபோன் இருக்கா? எல்லார் வீட்லேயும் இல்லை, உங்ககிட்டே ஃபோன் இருக்கா? ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் இங்கே யாரும் இருக்கீங்களா? இல்லை, அப்படி தானே? கரெக்டா? எல்லார்ட்டையும் இருக்குது. எஸ். என்ன பண்ணுறீங்க அந்த ஃபோன் வச்சு எல்லாரும்? கேம் விளையாடுறீங்களா? கேம் எல்லாரும் விளையாடுறீங்க. இந்த ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுறீங்களா? ஒரு 4 பேர் ஃப்ரீ ஃபயர் ஒரு ரூம்குள்ளே விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் போனால் உள்ள 3rd வேர்ல்டு வார் நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? சுடுறா அவனை, கொல்றா அவனை, அதானே? கரெக்டா? ஆமாவா இல்லையா? சே எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த கேம் எப்படி வடிவமைச்சிருக்காங்க? நீங்கள் யாரையாவது சுடுவீங்க, அப்படியே ரத்தமாக தெரிக்கும், டம்முன்னு ஒரு மியூசிக் வரும், அப்படியே ஜாலியாக இருக்குது. அப்படி தானே? பேரண்ட்ஸ் உங்களுக்காண்டி உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் அந்த கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. அதில் என்ன பண்ணுறீங்க? அப்படியே ரத்தம் தெரிக்குது, நம்ம அப்படியே சிரிக்கிறோம், வாவ் சூப்பர் அப்படின்னு. அப்படி தானே? அப்புறம் தேவையில்லாத டைமண்ட்ஸை போய் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக விளையாடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? அப்படியே அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் காசு எடுத்துகிட்டு போய் கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து பணம் போடுறது, இல்லை அப்பாவோட கார்டு நம்பரை யூஸ் பண்ணுறது பண்ணுறீங்க தானே? இல்லையா? பண்ணுறீங்க. ஆனால் இனிமேல் பண்ணக்கூடாது. சரியா? பண்ண மாட்டாங்களா? உங்கள் மேடம் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க பண்ணலை அப்படின்ட்டுன்னு. வெரி குட். இப்போ இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹியூமனிட்டியாக என்ன பண்ணணும்? ஒரு பிளட்டெல்லாம் பார்த்தா நமக்கு என்ன தோணணும்? ஐயோ உங்களை காப்பாற்றணும், ஐயோன்னு தோணணும். ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் பார்த்து என்ன தோணுது? என்டர்டெய்னிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா யாரும் ஓடி வந்து தூக்குறதில்ல. உடனே எல்லாம் சுற்றி செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அதில் எவ்வளோ லைக்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் தானே? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? ரைட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் இன் யோர் ஹேண்ட். உங்கள் கையில் இருக்கிற ஃபோனில் இருந்து ஆரம்பிக்குது. அது இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராம் இல்லாமல் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற எல்லாரும் அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணும் வளர வளர இப்போ தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களே அடிக்ட் ஆகிடுறாங்க அதுக்கெலாம். ஸோ இந்த மாதிரிலாம் குழந்தைய எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாம். அண்டு நம்ம இப்போ பர்த்டே அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வீட்டில் வருதுன்னா வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஃபேஸ்புக்கில் ஹாப்பி பர்த்டேன்னு போடுறது எல்லாம் போடுறோம். இப்போ அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாரும் நல்லவங்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது.
ஸோ பார்க்குறவங்க வந்துட்டு ஆமாம் பர்த்டே போடும்போது டேட் ஆஃப் ஹேப்பி பர்த்டே போடும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த் அவங்க அறியாம வெளிய சொல்லிடுறாங்கல்ல. உங்களோட டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து வெளியே கொடுக்குறீங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்க, மார்ஃபிங் பண்ணி எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோஸ்லாம். இப்போ ஒரு 2 years முன்னாடிலாம் சாரீ சேலஞ்சுன்னு ஒன்று வந்தது. காலேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு யாரையாவது டேக் பண்ணி விடுவாங்க, அவங்க அடுத்தடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவையில்லாத வெப்சைட்ஸில் வந்து ஹோம்லி கேர்ள்ஸோட ஃபோட்டோ தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ரெண்ட் தான் அதெல்லாம். இதெல்லாம் தெரியாமல் நம்ம சிக்கிக்கிறோம். உங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் அதெல்லாம் தயவுசெய்து பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுக்குறீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் படித்த ஸ்கூலு, நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் வச்சுருப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எதையாவது பற்றி பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் சம்மந்தமாக விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும் அந்த பேஜஸ்லாம். ஏன் வருது அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்துட்டு என்னென்ன பேசுகிறீங்கிறத நான் வந்து கேட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ உங்களை தெரியாமே யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களெல்லாம் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் அதில் நிறைய பாதகங்கள் தான் இருக்குது சாதகங்களை விட. ஏன்னா எல்லா அப்ளிகேஷனுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது. இப்போ ஃபோனில் குழந்தைங்க எல்லாம் பியூட்டியாக இருக்கிறதுக்கு, இப்போ அம்மா அப்பாலாம் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, உங்களோட டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, உங்களோட ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அதுதான் அவங்களோட முதலீடு. உங்களை பற்றின தகவல்கள் தான் அவங்களோட முதலீடு. அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் உங்களோட ப்ரைவசியான விஷயங்களை எங்கேயுமே பகிர வேண்டாம். இப்போ இது இல்லாமல் நிறைய பண சம்பந்தமான குற்றங்களும் இருக்குது. அப்படி பண சம்பந்தமான குற்றங்கள் எதுவும் இருந்ததுன்னா 1930 1930 நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு பணம் ஃப்ரீஸ் ஆகி கிடைக்கும். எங்கள் ஸ்டேஷன்லேயே நாங்கள் 7 கோடி ரூபாய் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி நிறைய பணம்லாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஏனைய குற்றங்கள் இருந்தது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய இணையதளம் இருக்குது www.cybercrime.gov.in. அந்த இணையதளத்தில் உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா தயவுசெய்து பயப்பட வேண்டாம். ஏன்னா உங்களோட தகவல்கள் எல்லாம் ரகசியமாக தான் இருக்கும். தயவுசெய்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். மேடம் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களின் காவலன் பற்றி மேடம் சொன்னாங்க. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் வணக்கம். உங்களை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் டே இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்கூலில் படித்த ஞாபகம்லாம் வந்தது. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அப்படியே ரீவைண்ட் பட்டன் மாதிரி. மேடம் வந்து ஷட்டில் காக்கில் வந்து ஸ்டேட் லெவல் பிளேயர். இப்பயும் கைத்தட்டுங்கப்பா. கோச்சு பார்க்குறேன். அப்புறம் இவ்வளோ சொல்கிறீங்க கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு நினைப்பாங்க. ஸ்டேட் லெவலில் அவங்க வந்து விளையாடிருக்காங்க. சிஎம் ட்ராஃபி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஆமாம், வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய இந்த விளையாட்டு பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரீவைண்ட் பண்ண மாதிரி இருந்தது என்னோடய ஸ்கூல் டேஸ்லாம். நான் வந்து அகாடமிக்கில் நம்ம லாஸ்ட் பெஞ்சு, பட் ஸ்போர்ட்ஸ் டேனா முதல்ல ஆளாக இருப்பேன். இதில் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் வந்துடுவேன். இப்போ பிடிச்ச டே சண்டே மண்டேலாம் கிடையாது, எனக்கு ஒரே டே ஸ்போர்ட்ஸ் டே தான். ஸோ அதுக்கு மறுபடியும் வந்ததுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ ஒரு ப்ராவர்ப் இருக்குது, இன் சர்ச் ஆஃப் கோல்டு டோன்ட் லாஸ் த டைமண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இருக்க பருவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான பருவம். இதில் நிறைய தங்கங்கள் இருக்கும். தங்கங்கள்னால் என்னென்னா சந்தோஷங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள், மாயையான சந்தோஷங்கள். அதை தாண்டி போயிட்டோம்னா உண்மையான வைரம் நமக்கு கிடைக்கும். இப்போது உங்ககிட்ட இருக்க சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் இருக்க உங்கள் மொபைல் ஃபோன். உங்களை காலி பண்ண போகிறதும் அந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க கவனமாக அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் லைஃப். இப்போ உமன்ஸ் எடுத்துக்கோங்க, 6th to 12th வரைக்குமே வந்து இல்லை ரொம்ப மெச்சூர்டாக இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ சந்தோஷம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அதாவது முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசுகிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த வயசில். அது இப்போ மொபைல் இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே இல்லைன்னு சொன்னால் கூட எல்லாருமே ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்க, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறீங்க. தெரியாத நபர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஹாய், ஹலோ, சாப்பிட்டீங்களா
அப்படின்னு தெரியாத நபர்கிட்ட தெரிஞ்ச நபர்கிட்ட யார்ட்டா பேசுகிறோமா? இப்போ ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க, 2 பேர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இங்கே இருக்க 2 பேருமா பேசிக்குவீங்க? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா கிளாஸில் வந்து பேசலாம். அப்போ ஏன் தெரியாமல் பண்ணுறீங்க அப்படின்னா தெரியாத நபர்கிட்ட பேசுகிறப்போ அந்த சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம நிப்பாட்டிட்டோன்னா பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? நீங்கள் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டில் வர்றது, அகாடமிக்கில் ஃபஸ்ட்டில் வர்றது, நல்லா படிக்கிறது, நல்ல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆகிறது, சார் மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வர்றது, இதெல்லாம் வந்தால் உண்மையான சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி, அம்மா அப்பாவுக்கு உங்களுக்கான சந்தோஷம் வந்து அதுதான். ஸோ இந்த மொபைல் ஃபோனை பற்றி மேடம் ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டாங்க. உங்களுடைய டேட்டாஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் வந்து உங்கள் குழந்தைகள கண்காணிங்க. நிறைய குழந்தைகள் சம்மந்தமான க்ரைம்ஸ் எங்களுக்கு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலில் எடுத்தால் படிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. நிறைய க்ரைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மொபைல் ஃபோன் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஒரு லிங்கை டச் பண்ணி கிரெடிட் கார்டு இருக்க 3 லட்சம் போயிடுச்சு. ஸோ குழந்தைகளுக்கு தெரியாது தான் என்ன பண்ணுறோன்னு. ஸோ வந்து கார்டியனாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமாக பெண் குழந்தைகளை பேரண்ட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத கவனமாக கவனிக்கணும். ஒரு ஃபோட்டோ தேவையில்லாத ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களா, ரொம்ப நேரம் தனிமையில் இருக்காங்களா, அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்கள வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்காணிக்கணும். அப்போனா தான் நிறைய குற்றங்கள்லேருந்து பெண் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். தேங்க்யூ ஸோ மச்.